கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது உங்களுடைய வல்லமையுள்ள நேரம். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிற நேரம். இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். இந்த நாளும் வேதத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல பார்க்கிறோம். அங்கே பேதுரு தபித்தாள் என்ற ஒரு அம்மாவை, சகோதரியை எழுப்புகிறார். இந்த தபித்தாள் 36வது வசனத்தை வாசிக்கிறோம். தொற்கால் என்று சொல்லப்பட்ட தபித்தாள். இந்த அம்மா ஒரு டெய்லர் வேலை பார்க்கிறாங்க. டெய்லர் வேலை பார்த்து அநேருக்கு தானம் தர்மம் பண்ணுகிறவங்க, நன்மை செய்யறவங்க, அநேருக்கு உதவி செய்தவங்க, அவங்களுக்கு மரித்து விட்டாங்க. அப்ப அந்த பகுதியில ஊழியர் செய்து கொண்டிருக்கிற பேதுரு அந்த ஊழியர் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அந்த ஜனங்கள்லாம் அறிந்து அவர்களை இடத்துல, பேதுரு இடத்துல சில அவருடைய மக்களை அனுப்பி சீக்கிரம் வர வேண்டும் என்று சொன்ன உடனே பேதுரு வருகிறார். இங்க பார்த்தா தொற்கால் என்று சொல்லப்பட்ட தபித்தாள் மரித்து அவளை குளிப்பாட்டி மேல வீட்டுல வச்சிருக்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்குது. அவ செய்த நன்மைகள், அவள் தைத்த அங்கிகள் எல்லாத்தையும் கொண்டு காட்டுறாங்க. எல்லாம் சொல்றாங்க, இந்த அம்மா அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு, தபித்தாலே எழுந்துரு என்று சொல்லி அவளை எழுப்பினார். அவருடைய வல்லமை கிளம்பிட்டது. தேவன் அது வல்லமை கிளம்பி, அவர் வல்லமுள்ள தேவன். அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் எழுப்பினார்னா எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருப்பாங்க பாருங்க. இன்னும் என் பிள்ளை நன்மை செய்யணும், அந்த மக்களுக்காக தான் இந்த அம்மா இருக்க நேரம் எல்லாம் அநேருக்கு ஓட ஓடி நன்மை செய்தாங்க, உதவி செய்தாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவன். அந்த அம்மா டெய்லர், அந்த நாட்கள்ல டெய்லர் துணி தைக்கிற வேலை தான். எத்தனை பேரு நீங்க நன்மை செய்யறீங்க? உங்களை பொறுத்து சாட்சி யாருன்னு சொல்லணும். நீங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி, உங்களால முடிஞ்ச ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்க நன்மை செய்யும் போது தேவப்பிள்ளை ஆண்டவர் உங்களை எழுப்புவார். எந்த வேதி படுக்கையில இருந்தாலும் சரி தேவன் எழுப்புவார். எந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரி எழுப்புவார். இந்த தபித்தாளை சாட்சியாக அந்த மக்கள் சொல்கிறாங்க, அந்த குடும்பத்தார் சொல்லுகிறாங்க, அந்த கிராமம் சொல்லுது, உங்களை கொடுத்து சாட்சி சொல்லணும். எந்த வேலை பார்க்கறதுங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க என்ன செய்யறீங்க ஆண்டவருக்காக முக்கியம். நான் ட்ரெய்லர் வேலை பார்க்க, டிரைவர் வேலை பார்க்க, கொத்தனார் வேலை பார்க்க, இதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க ஆண்டவருக்காக என்ன பணி செய்யறீங்க? இந்த அம்மா முடிந்த அளவு நன்மை செய்தாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்ய தியானம் இருக்கும்போது அது செய்யாதபடி நீ மறவாதே என்று சொல்கிறார் ஆண்டவர். நன்மை ராணி இருக்கும்போது அதை செய், என்னால முடிஞ்சதை செய். ஆனா ஆண்டவர் தன் ஊழியக்காரனாகிய பேதுருவை கொண்டு அந்த அம்மாவை எழுப்பினார், மரித்த தபித்தாளை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த நன்மை செய்யட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஊழியம் செய்யட்டும் என்று சொல்லி தேவ பிள்ளையே, உன்னையும் ஆண்டவர் எழுப்புவா. நீ தேவனுக்காக நன்மை செய்யும் போது, தேவனுக்காக நீ வைராக்கியமாக வாழும் போது, தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் பொழுது உன்னை எழுப்புவா. இன்னைக்கு உன்னை எழுப்புவா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சொல்றேன், இந்த டெய்லர் வேலை பார்த்த இந்த தாயாரை, தபித்தாளை எழுப்பின தேவனை, அப்பா இந்த வேலை முக்கியம் இல்லை, நான் ஆண்டவருக்காக நன்மை செய்யணும்னு சொல்லி அநேருக்கு உதவி செய்த அந்த அம்மாவை எழுப்பினது போல, ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த வேலை தான் பார்க்க, என்னால முடிஞ்ச நன்மைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேருக்கு அந்த வைராக்கியத்தை கொடுக்கிறாங்க, வாஞ்சை கொடுக்கிறாங்க. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அது கொத்த வேலையா இருந்தாலும் சரி, டிரைவர் வேலையா இருந்தா, டெய்லர் வேலையா இருந்தாலும் சரி, மண் வெட்டு வேலையா, எந்த வேலையா இருந்தாலும் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். தொற்காலை போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தாய்மாரே, சகோதரிமாரே, வேலை முக்கியம் இல்லை, நீ ஆண்டவருக்காக என்ன பணிவிட செய்கிறாய் அதை தேவன் பார்ப்பா. உன்னை எழுப்புவா. நீ ஆண்டவருக்காக பணிவிடை செய்யும் பொழுது தேவன் உன்னை எழுப்புவா. நீ எழுப்ப கண்கள் மூடி ஜெபம் செய்வோமா? அல்ல ஆண்டவரையே சொல்றேன், அந்த தாயாரை போல அநேருக்கு பணிவிட செய்ய, நன்மை செய்ய, அநேக உள்ளத்திலே நீர் கடந்து வரும்படியா செபிக்கணும். I lift and touch the name of Jesus. வழிநடத்தை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தாலே. God bless you. என்ன வேலைங்கிற முக்கியம்,
என்ன செய்கிறோங்கிறத ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி நாளுக்குள்ளே எழுப்புவார். ஆமென்.